பிஹைண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். துப்பாக்கி நண்பனுக்கு அப்புறம் கேஸ்ல ஆரம்பிச்சேன், வெடியில முடிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இதே பிஹைண்ட் வுட்ஸுக்கு வந்து நான் நண்பன் டைம்ல வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகி என்னோட கெரியர்லயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதாவது நாமும் நான் சொல்லுவேன், நண்பனுக்கு முன் நண்பனுக்கு பின் அப்படி அமைஞ்சு. அதனால வந்து எனக்கு சென்டிமெண்டா பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஒரு நிறைவா இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். ஏன்னா நண்பன் டைம்ல வந்து நல்ல இன்டர்வியூஸ் கொடுத்தோம், அது நல்ல ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த துப்பாக்கிக்கும் இன்டர்வியூ நம்ம பிஹைண்ட் வுட்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ கடவுளர்களால ரொம்ப பெரிய ஹிட் துப்பாக்கி ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல தேங்க் பண்ண வேண்டியவர் வந்து ஏஆர் முருகதாஸ் சார். ஏன்னா அவ்வளோ ஒரு நண்பனுக்கு அப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணி நல்லா, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சங்கர் சார் என்னை விட்டுட்டாரு. அதை தக்க வச்சுக்கிறது வந்து நம்ம பொறுப்பு. ஸோ அதனால நான் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி பண்ணணும்னு இருந்தேன். நண்பன் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து முருகதாஸ் சார் அந்த டாக் கேள்விப்பட்டு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு டாக் கேள்விப்பட்டு அந்த அசோசியேட் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதில் வந்து நல்ல ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகி அவர் ஒரு நம்பிக்கையா வந்து எனக்கு மிகப்பெரிய கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு துப்பாக்கி படத்தில். அது ஒரு சாதாரணமான ரோல் கிடையாது. நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே அப்படின்றது நீங்க பார்க்கும்போது என்ன விஜய் தானே ஹீரோ, இவரு தான் ரொம்ப பில்டப் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் விஜய் சாருக்கு அடுத்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நான் என்ன சொல்லலாம், அதாவது ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்ற ஒரு ஸ்தானம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நான் முருகதாஸ் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து அப்கோர்ஸ் விஜய் சார். ஏன்னா விஜய் சார் கூட வந்து நான் இது என்னோட 4வது படம் அவரு கூட. நாங்க ஃபர்ஸ்டே ரொம்ப பழக்கம், அழகிய தமிழ் மகன், வேட்டைக்காரன், அதுக்கப்புறம் நண்பன். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு நாங்க. அதனால இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு செட் ஆகுது. அது வந்து விஜய் சார் கூட கிண்டலா சொல்லுவாரு, காஜல் அகர்வாலோட எனக்கும் அவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அது அவ்வளோ ஒரு என்னன்னு தெரியல, நீங்க ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னாலே சும்மா நானும் விஜய் சாரும் ஏதோ சும்மா ஒரு டைலாக் பேசிக்குவோம். பட் அந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னாலே நாங்க 2 பேரும் ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது நிறைய அப்படி காம்பினேஷன்ஸ் அமையாது, நிறைய காம்பினேஷன் சொல்ல முடியாது. நீங்க பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாகேஷ் சார் வந்து ஒரு சிவாஜி சார் கூட, ஒரு எம்ஜிஆர் சார் கூட இருந்த ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் அப்படின்றது வந்து ஒரு நல்ல பேரா இருக்கும். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது ஒரு சிரிப்பு வரும். ஒரு ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது அட என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்திபன் சார், வடிவேல் சார் எடுத்தீங்கன்னாலும் கூட அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அந்த மாதிரி வந்து இப்போ விஜய் சாரும் நானும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு. அது இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சு. ஏன்னா வெறும் காமெடி மட்டும் இந்த படத்துல இல்ல, நான் ஒரு பக்கா காமெடியன் அப்படின்னு இந்த படத்துல கிடையாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். காமெடி இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஹீரோவையே திட்டுவேன், மாதிரி பல எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு படம். அதனால அது ஹீரோவோட ஒரு சப்போர்ட் இருந்தா தான் என்ன மாதிரி ஒரு கோ ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுல விஜய் சார் வந்து ரொம்ப நல்லா பழகுவார், ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன். அவரு ரொம்ப ஜோவியலா பழகுவாரு, ஒரு பந்தா இருக்காது, ஒரு ரியல் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவர் எப்படி பழகுவாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் கொடுத்து எங்களுக்கு பழகுவாரு. ஸோ அதெல்லாமே ஒரு மெயின் ரீசன் எங்க சீன்ஸ் நல்லா வந்ததுக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு நான் செஞ்ச பாக்கியம்னே சொல்லலாம், சந்தோஷ் சிவன் சார். சந்தோஷ் சிவன் சார் கேமரால நடிக்கணும் அப்படின்றது வந்து தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, அது ஆல் ஓவர் இந்தியா, ஏன் வேர்ல்டு ரேஞ்சிலேயே அவர் போய் பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ எல்லா இந்தியன் ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் சந்தோஷ் சிவன் சார் கேமரால ஒர்க் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கும். இப்ப நான் எல்லாம் ரோஜா, தளபதி படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கேமரா பார்த்து நான் அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆயிருக்கேன். என்ன ஒரு போட்டோகிராஃபி இது, எப்படி அப்படின்னு சந்தோஷ் சிவன் சார்லாம் பார்த்து நான் ஒரு ஆச்சரியமா ஒரு பிரம்மாண்டமா பார்த்திருக்கேன். சோ அவர் வந்து எனக்கு இந்த மூஞ்சிக்கெல்லாம் லைட் பண்ணி ஒரு க்ளோஸ் அப் வச்சு சந்தோஷ் சிவன் சார் என்ன சொல்லலாம் சாருன்னு தான் கூப்பிடுவார். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு.
அவர் எனக்காக ஒரு மெனக்கிடும் போது இவ்வளவு ஒரு ஜீனியஸ் வந்து எனக்காக ஒர்க் பண்றாரு, லைட் பண்றாருன்னு போது அது உண்மையிலேயே அது கடவுள் எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும், மேரேஜ் ஜெயராஜ் சார் ஆகட்டும், அந்த படத்துல எல்லா ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், முத்துக்குமார் சார், விவேகா சார் பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீம்ல வந்து நான் ஒரு மிக முக்கிய பாத்திரமா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி துப்பாக்கி, ஏன்னா இப்ப நான் சொல்லலாம், ஏன்னா ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வந்துட்டங்காட்டி அது ஒரு பெரிய ரகசியம் இல்ல. ஒரு மிலிட்டரிய வந்து உயர்வா சொல்ற ஒரு படம் தான் துப்பாக்கி. சும்மா வெறும் ஆக்ஷனு வந்தாங்க, பேசினாங்க, அடிச்சாங்க, பஞ்ச் டைலாக் அப்படியெல்லாம் இல்லாம ஒரு காரணத்தோட ஒரு ஆக்ஷன் இருக்கும். இது எல்லாம் போக ஒரு ஆர்மி, இந்தியன் ஆர்மி அப்படின்றவங்க வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்க, அவங்க வந்து அவங்களோட சேவை எவ்வளவு பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. அவருக்கே ஒரு ஸ்டைல்ல, அதாவது ஒரு சீரியஸான மேட்டரா இருந்தாலும் கூட அவரு கமர்ஷியலா கலகலப்பா சொல்லுவாரு. இப்ப ரமணா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கதை தான், ஆனா அது வந்து ஒரு எல்லா தரப்பு மக்களும் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி கொடுக்கக்கூடிய டேலண்ட் முருகதாஸ் சார் உண்டு. அதே மாதிரி இந்த படத்துலயும் கூட ஆர்மி பத்தி நான் கடைசியா ஒரு சொல்லுவேன், எவ்வளவு ஒரு ஆர்மி கிரேட் அப்படின்றது. சோ அதெல்லாம் ஒரு ஆர்மி பத்தி பெருமையா பேசுற ஒரு டைலாக் எல்லாம் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானே ரொம்ப ஒரு ஆர்மிக்காரங்களை பார்த்தா ஒரு நேரம் பாவப்படுவேன், சில நேரங்கள்ல பொறாமப்படுவேன். ஏன்னா என்ன ஒரு ப்ரொஃபஷனல்ல சார் அது, அந்த ப்ரொஃபஷன் வந்து அது நம்ம உணர்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு படம், அட்லீஸ்ட் இந்த படத்து மூலியமா நம்ம அதை அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துப்பாக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ்னே சொல்லலாம். கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், எறாம் இருக்கும், புறாம் இருக்கும், பாயாசம் இருக்கும், சாப்பாடும் இருக்கும், ரொமாலி ரொட்டியும் இருக்கும். ஏன்னா என் சைஸ் கொஞ்சம் சாப்பாடு பேஸ்டா போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால சொல்றேன் ஃபுல் மீல்ஸ். அதாவது யாருமே என்னப்பா இது இல்ல, அது இது இருக்கா, அது இல்ல, அதுக்கு இது இல்லன்னு இருக்காது. எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸா நீங்க வந்து துப்பாக்கி படம் பாக்குறதுக்கு பணம் கொடுத்து நீங்க உள்ள தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஆனது. சென்டிமெண்ட் இருக்கும், ஆக்ஷனு, காமெடி, சாங்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு கமர்ஷியல், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்ற ஒரு படம் துப்பாக்கி. சோ அந்த ஒரு படத்துல வந்து நான் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ப்ரொடியூசர் முதலாளி அவரு கடைசியா என்ன கிளைமேக்ஸ் தானே சூப்பரா இருக்கும், அதனால அவரை பத்தி சொல்றேன். தானு சார் அவர் வந்து பப்ளிசிட்டி கிங். நீங்க பாத்திருப்பீங்க கூலிக்காரனால ஒரு படம் வந்துச்சு, அது போஸ்டர் வந்து சென்னையில் ஆரம்பிச்சு இன்னும் எங்கேயோ செங்கல்பட்டுல போய் முடியுது. அவ்வளவு பெரிய போஸ்டர் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியை ஸ்டன் ஆற மாதிரி ஒட்டினாரு. என்னமோ சொல்லுவாங்க 4 ஷீட் 8 ஷீட், அது எத்தனை ஷீட்னே தெரியல, அவ்வளவு பெரிய ஒரு போஸ்டர் ஒட்டினாரு. அது போக வந்து ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் கொடுத்ததே தானு சார் தான். ஏன்னா அவரு பப்ளிசிட்டி கிங் அப்படின்னே சொல்லலாம். அவரு அப்போ ஒரு சாதாரண படத்தையே பப்ளிசிட்டியில வந்து தூக்கி விட்டுருவாரு அவரு. இப்ப இது வந்து இந்த படம் வந்து படமே ஒரு பப்ளிசிட்டி, அப்போ தானு சார் கையில மாட்டும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கும் பாருங்க. சோ நீங்களே எல்லா பக்கம் பார்த்திருப்பீங்க, ஹோர்டிங்ஸ், டிவில அது இதுன்னு. இது ஒரு அழகான பொண்ணுக்கு எதுக்கு அலங்காரன்ற மாதிரி இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காரு தானு சார், பப்ளிசிட்டி பண்ணி கிளப்பியிருக்காரு. நான் வந்து யூஸ்வலா ஒரு படத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் அந்த படத்துல நடிச்சுதான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கே சலிச்சிருக்கும், அட போங்கடா டே நடிச்ச படத்தை பத்தி நீ சொல்றது என்னது, எத்தனை பார்த்துட்டோம், வித்தியாசமான படம் இது வரைக்கும் வரல, இதெல்லாம் நீங்க கேட்டு சலிச்சிருப்பீங்க. ஆனா நான் ஒண்ணு கான்பிடண்டா சொல்றேன், ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணங்காட்டி சொல்றேன், துப்பாக்கி 100% ஷூர் ஷாட், அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்ல. நீங்க பாருங்க, அது வந்து நீங்க நான் சொன்னதா போயினா இங்க அந்த பப்ளிக்ல பார்த்து என்ன கேளுங்க, ஏன்டா புழுகுனான்னு கேளுங்க. எல்லோருக்கும் மீண்டும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா கொண்டாடுங்க. பாருங்க சவுண்ட் கேக்குது, ஆரம்பிச்சாச்சு. சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க. சேஃபா அந்த ராக்கெட் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரிலாம் விடாம, அவங்க மேல போற மாதிரி தான் விடணும், ஏத்து வீட்டுக்கு போற மாதிரி அந்த மாதிரிலாம் விடாம சேஃபா நல்லா கொண்டாடுங்க. சங்கர் சாருக்கும் முருகராஜ் சாருக்கும் டக்குன்னு ஒரே ஒரு வித்தியாசம் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் பெரிய லெஜெண்ட்ஸ், ரெண்டு பேரும் வந்து எல்லா விதத்திலையும் ஒண்ணுதான். அவங்க பொறுமை, அவங்க டேலண்ட், ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா சங்கர் சார் வந்து முருகராஜ் சாரோட கொஞ்சம் ஹைட் அதிகம், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி அவங்க ரெண்டு பேருமே டேலண்ட் வயசு, பழகிறது வயசு, எல்லா விதத்திலையும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷங்க. சோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.